வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சார்ட்டிங்குடைய அந்த லிங்க்கை வந்து நான் பப்ளிக் பண்ணிடுறேன். அதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து காப்பி பண்ணி எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து கிளியராக இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து அந்த சேவியர் திலகராஜ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுங்க அந்த சார்ட்டிங்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் லிங்க்கை கொடுத்துட்றேன். அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணட்டும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணட்டும், லேர்ன் பண்ணுறவங்க அதில் லேர்ன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கும் வந்து நம்ம அடுத்து ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டுருவோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தானேஷ் அப்படின்றவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் தான் இது. இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங். அதாவது என்னென்னா, நமக்கு குவாலிட்டி ட்ரேடு வந்து இருக்கணும், கம்மியாக இருக்கிறது தான் அதிகமாக இருக்கணும். ஓகே, அதாவது ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக தான் பண்ணணும், நிறைய ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ் வந்தால் லாங் டேர்ம் ஹோல்டிங்னு கன்வெர்ட் பண்ணாமல் லாஸை கட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டாக்குக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுடைய ஒரு மெத்தடு. ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்கன்னா நான் சொல்கிறது ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். ஓகேவா? நீங்கள் நார்மலாக வேடிக்கை பார்க்குறீங்க இல்லையா, அந்த க்ரௌடு கிடையாது. க்ரௌடை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னும் பெரிய விஷயம், க்ரௌடை பற்றி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை பார்ப்போம். இது வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாஸ் வந்துச்சுன்னா லாஸை கட் பண்ணுவாங்க, லாஸை பெருசாக்கிக்கிட்டே போக மாட்டாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட்டை கட் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட்டை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, க்ரௌடுக்கு ஆப்போசிட்டாக வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் லீட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இவர் போட்டிருக்கிறது வந்து ட்ரேடிங்க்கு போட்டிருக்காரு, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து இது போட்டிருக்கிறாங்க. பட் ஹோல்டிங்க்கு வைக்கும் பொழுது, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு வரும் பொழுது, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜில் 2-3 மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும், அதனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆவரேஜில் வந்து ஒரு சிலர் இறங்க ஆவரேஜ் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு சிலர் ஏற ஆவரேஜ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா ஏற விற்றுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதில் அந்த சூழ்நிலையை பொறுத்து எல்லாமே மாறுபடுமே தவிர ஒரு ஸ்ட்ராட்டஜியை கான்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் மார்க்கெட்டில் போய் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. படித்தோடனே அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தராங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா யாருமே பாஸ் ஆகிறது கிடையாது, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் செபி எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே போட்டிருந்தாங்க, 90% மேலே எல்லோரும் பணத்தை நஷ்டமடைகிறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுமா, ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்காமல் வெறும் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி லாபம் கொடுக்குற மாதிரி 2-3 தடவை கொடுக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது. வேலை செய்யலைன்னொன்னே நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் ஆவீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 தடவை ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. திருப்பி இன்னொருத்தர் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார், நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் ஆவீங்க. இப்படியே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ஜம்ப் ஆகிக்கிட்டே போவீங்க, புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஆனால் ப்ராஃபிட் மட்டும் கையில் வராது. ஓகே, அதனால் நீங்கள் உங்களுடைய லேர்னிங்கை வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும். எதுக்காக கற்றுக்கணுன்னா, நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த லேர்னிங்கை கற்றுக்கணுமே தவிர எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஏன் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் கற்று வச்சுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஜெக்டாக லேர்ன் பண்ணிடணும். ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை வச்சே நீங்கள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸை நான் பார்த்துட்டேன், மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸை பார்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் என்னால் யூஸ் பண்ண முடியாதுல்ல. 1000 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நான் ஏதாவது ஒன்று தானே யூஸ் பண்ண முடியும். அப்போ 1000த்தையும் நான் கற்று வச்சுட்டு எனக்கு பிரோஜனம் இல்லைல்ல. அப்போ ஏன் அதெல்லாம் கற்றுக்குறோன்னா, அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நான் இந்த சூழ்நிலைக்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த இந்த சூழ்நிலையில் பேட் சுச்சுவேஷன்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா, அதுலேருந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கிதா அப்படின்றதுக்கு தான் நம்ம கற்றுக்க முடியுமே தவிர 1000 டூல் கற்றுக்கிட்டிங்கன்னா 1000 டூலையும் நீங்கள் மார்க்கெட்டில் பயன்படுத்த முடியாது. அதனால் நிறையா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகுமே தவிர தெளிவு கிடைக்காது.
ஸோ அப்போ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ கற்றுக்கவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து நான் ஜஸ்ட்டு லேர்னிங்காக பார்க்குறேன். லேர்னிங் முடித்ததும் எனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பில்டு பண்ணி அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இவர் சொன்ன இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லையா? லாஸ் வந்தால் லாங் டேர்ம் ஹோல்டிங்னு கன்வெர்ட் பண்ணாமல் லாஸை கட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு மூவ் ஆன் ஆகணும். இது எப்போ வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட். இதை எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு உள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேடிங்னு கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடாது. லாபம் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் தப்பிச்சிடலாம். சப்போஸ் நஷ்டம் வந்தால் நீங்கள் தப்பான ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது ட்ரேடிங்க்கு வந்து தப்பான ஸ்டாக்கை பிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா சில நேரம் இறங்கிக்கிட்டே போயிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஸ்டாக்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்லா இறங்கியிருக்கு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்காக இருந்தால். அப்படி இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்க்கு மட்டும் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்க, 2% லாபம் வந்தால் வித்துட்டு வரணும்னு பிக் பண்ணிட்டீங்க, அது 5% இறங்கி போச்சு. இப்போ உடனே அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேறு, ட்ரேடிங் அப்படின்றதுக்கான அனாலிசிஸ் வந்து வேறு. அதனால தான் அவர் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. லாஸ் வந்தால் லாங் டேர்ம் ஹோல்டிங்னு உடனே கன்வெர்ட் பண்ணலாமல் லாஸை கட் பண்ணணும். இது எப்போனா நீங்கள் ட்ரேடிங்க்குன்னு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா அதை ட்ரேடிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நான் இறங்க ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இறங்க ஆவரேஜ் பண்ணலாம். எப்படின்னா அதை டிசைட் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே. ஓகே, நான் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு, இறங்குனா ஆவரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்க ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து உங்களுடைய அனாலிசிஸில் அந்த பார்ட் இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரியாக வேலை பார்த்துச்சுன்னா அது க்ரௌட் ஆக்டிவிட்டியாக மாறிடும். க்ரௌட் ஆக்டிவிட்டியாக மாறுறதுனால தான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இப்போது ஒர்க் ஆகலை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இண்டிகேட்டர்ஸ் சூப்பராக வேலை செஞ்சுது, ஆனால் இப்போது எந்த இண்டிகேட்டரும் வேலை செய்யாது பிகாஸ் ஆஃப் க்ரௌட் ஆக்டிவிட்டி. அதனால தான் க்ரௌடு சொல்கிறத நம்பக்கூடாது, க்ரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு க்ரௌட் அப்படின்னா ஏன் இண்டிகேட்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற விஷயம்லாம் வந்து இதில் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். அடுத்தது, ஒரு ஸ்டாக்கோட நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியங்க. இதுவும் அதே தான், சுச்சுவேஷனல் வேர்டு தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு அனாலிசிஸ் பண்ணுறீங்க. அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் நல்லா இருக்குது, நல்லா ஆர்டர் எடுத்திருக்காங்க, அந்த ஆர்டரோட பேமெண்ட்டெல்லாம் 6 மாதம் கழிச்சு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டெப்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்கன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிக்கிட்டே வரலாம். அது நீங்கள் பிளான் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணிக்கிட்டு வரீங்க. ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிடிக்கும். ஓகே, ஆனால் அதையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டு பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பிடிக்குது பாருங்கள், அதையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது மாதிரி பாருங்கள், ஒன்று பேச நிறைய விஷயம் உங்களுக்குலேருந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு உப்பு அதிகமாக போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சால்ட் கம்மியாக போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு காரம் கம்மியாக பிடிக்கும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில். ஒரு சிலருக்கு ஆவரேஜ் பண்ணால் செட் ஆகும், ஒரு சிலருக்கு ஆவரேஜ் பண்ணால் செட் ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து அட்டாச்மெண்ட் செட் ஆகும், ஒரு சிலருக்கு அட்டாச்மெண்ட் செட் ஆகாது. அதெல்லாம் எப்படின்றத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்தளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நீங்கள் ட்ரேடிங் கேரியரில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சிருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேலை செய்யாது. ஆனால் அந்த ஸ்டாக் இருக்குல்ல, நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பிடிச்சிரும், அட்டாச் ஆகிடுவீங்க. அப்படி இல்லைனா அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா அந்த கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை பார்ப்பாங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபோ உங்கள் தங்கச்சியோ அண்ணனோ வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கு அந்த கம்பெனி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அனாலிசிஸ்க்கு அகெயின்ஸ்டாக, ஓகே, அனாலிசிஸே இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் பங்குச்சந்தையில் வேலை செய்யாது. ஓகேவா? சில பேருக்கு அந்த பேரை சொன்னாலே பிடிக்கும். இதெல்லாம் நான் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு வரேன், எங்கள் அப்பா வேலை பார்த்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அது அந்த அட்டாச்மெண்ட்டு தான் வந்து பங்குச்சந்தையில் இருக்கக்கூடாது.
பட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு போகலாம். ஓகேவா? பை அண்ட் டிப்பு பண்ணிக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அது அனாலிசிஸ் பண்ணின உங்களுடைய பங்காக இருக்கணும். அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்கில் 2 தடவை நீங்கள் 3 தடவை லாபம் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் நமக்கு செட் ஆயிருச்சு, நமக்கு இந்த ஸ்டாக்கில் போட்டாலே லாபம் வரும்னு சொல்லிட்டு பிளைண்டாக அட்டாச் ஆகக்கூடாது. அதனால் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஒரு ஸ்டாக் ரைஸ் ஆச்சுன்னா உடனே செல் பண்ணாமல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணால் கெயின்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா, செமி அல்காரிதம்னு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது ஃபுல் அல்காரிதம் கிடையாது, ஃபுல் ஆட்டோமேட்டட் கிடையாது. ஆனால் செமி ஆட்டோமேட்டட்னு நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை புரிஞ்சுக்கலாம். அதனால் எப்பயுமே ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸே நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லா நேரமும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 5 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் 2 ட்ரேடில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக லாபம் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்பயுமே நீங்கள் ஒரு ட்ரேடில் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து எப்பயுமே நல்ல ஒரு விஷயம். இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஏன்னா அப்போ வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து தூக்கிட்டாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு மெத்தடே நிறைய பிளாட்ஃபார்மில் இல்லை. இப்போ திருப்பியும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தானேஷ் ஆர் அப்படின்றவர் போட்டிருக்கிற கமெண்ட்டில் 3 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நம்ம ட்ரேடிங்கை கம்மியாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ் வந்தால் லாங் டேர்ம் ஹோல்டிங்னு கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ட்ரேடிங்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதை வந்து லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாக் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது, ஒரு ஸ்டாக்கு கூட அட்டாச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வந்து போடணும். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். பட் இந்த கமெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சார்ட்டிங்க்கு போயிடுவோம். இந்த சார்ட்டிங்கில் பொறுத்தளவில் இப்போ நான் அந்த லிங்க் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஒரே நிமிஷம். ஓ காட், இது 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அப்படியே அடுத்த வீடியோவில் இந்த சார்ட்டிங்க்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவை வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி நைட்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதில் நீங்கள் பாருங்கள். அந்த சார்ட்டிங்கை பற்றி கிளியராக அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லிங்க்கையும் வந்து கொடுத்துட்றேன். ஓகே. இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.